தரணியில் தமிழரின் பிம்பம் உங்கள் டிவி. வணக்கம் நேர்களே, மீண்டும் மற்றொரு பார்வை நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். சமகாலத்தில் முக்கியத்துவம் பெற்றிருக்கின்ற முதன்மை செய்திகளின் தொகுப்புகளுடன் வாராந்தம் புதன்கிழமைகளில் இரவு 9 மணிக்கு உங்கள் டிவியில் பார்வை நிகழ்ச்சி ஒளிபரப்பாகி வருகின்றது. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக சர்வதேச மற்றும் கனேடிய விவகாரங்களில் முக்கியமான சிலவற்றை உங்களுக்கு விரிவாக வழங்கி வருகின்றோம். அத்துடன் பல்வேறு விடயங்கள் தொடர்பாக துறைசார் நிபுணர்கள், ஊடகவியலாளர்கள், தமிழ் சமூக பிரதிநிதிகள் என பலருடனான நேர்காணல்களையும் இந்த நிகழ்ச்சி தாங்கி வருகின்றது. இன்றைய பார்வையில் இலங்கை நிலவரம், தமிழகம் கூடங்குளம் அணுமின் நிலையம், கனேடிய அமைச்சரவை மாற்றம், எகிப்து நிலவரம், சிரிய நிலவரம் என்பது குறித்து பார்க்கவிருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவதாக இலங்கை நிலவரம் குறித்து பார்க்கலாம். வடமாகாண சபை தேர்தலுக்கான தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முதலமைச்சர் வேட்பாளராக முன்னாள் நீதியரசர் சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். அவரது தெரிவினை பலரும் வரவேற்றிருக்கின்ற நிலையில் சிங்கள கடும் போக்காளர்கள் அவரை எவ்வாறேனும் தேர்தலில் போட்டியிடாமல் தடுக்கும் செயற்பாடுகளில் இறங்கியிருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த விடயங்களை உள்ளடக்கிய மேலதிக விவரங்களை நேர்கள் தொடர்ந்து கவனிக்கலாம். Elections to the Northern Provincial Council. The Tamil National Alliance, comprising of its 5 constituent parties, met at the office of the Tamil National Alliance at Colombo on 15th July 2013 to consider the nomination of the candidate for the post of Chief Minister of the Northern Province. It was unanimously resolved that a candidate for the position of Chief Minister at the forthcoming Provincial Council election for the Northern Province would be Mr. C.V. Vigneshwaran, a retired judge of the Supreme Court of Sri Lanka. Other nominations will be finalized in due course by the Tamil National Alliance. Mr. C.V. Vigneshwaran is a much respected public personality, and we appeal to the voters in the Northern Province to wholeheartedly support Mr. C.V. Vigneshwaran, the Chief Ministerial candidate of the Tamil National Alliance, and all other candidates who would be nominated for election. முன்னாள் நீதியரசர் சி.வி. விக்னேஸ்வரனை வடமாகாண சபை தேர்தலில் முதலமைச்சர் பதவிக்கான வேட்பாளராக நியமித்ததன் மூலம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராட்டத்தக்க வகையில் நடந்துள்ளதாக வர்ணிக்கப்படுகின்றது. இந்த நகர்வு கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தனின் தேர்ச்சி திறன்மிக்க செயல் என ராஜேந்திரியும் அரசியல் விமர்சகருமான கலாநிதி டயான் ஜெயதிலக தெரிவித்திருக்கின்றார். நீதியரசர் விக்னேஸ்வரன் முதலமைச்சர் வேட்பாளராக வந்திருப்பதையிட்டு ஒவ்வொரு தமிழரும் பெருமை கொள்ளலாம் என கூறியுள்ள அவர், தமிழ் ஈழ விடுதலை புலிகள் தோற்கடிக்கப்பட்டிருந்தாலும் தமிழர் அடங்கி போய்விடவில்லை, மாறாக அவர்கள் அரசியல் ரீதியில் வீறு கொண்டு எழுந்திருக்கின்றனர் என்பதை சிங்கள சமூகம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என அவர் தெரிவித்திருக்கின்றார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழீழ விடுதலை புலிகளின் பிரதிகள் என பெரும்பான்மை தேசிய சிங்கள தலைவர்கள் குற்றம் சுமத்தும் சூழ்நிலையில் இதுவரை எந்தவித சர்ச்சையிலும் சிக்காத விக்னேஸ்வரனை தமிழ் தேசிய கூட்டணி தங்கள் வேட்பாளராக அறிவித்திருக்கின்றது. அரசின் மனித உரிமை மீறல்களை கண்டித்து வந்த விக்னேஸ்வரன் அரசின் ஜனநாயக விரோத செயல்களுக்கும் எதிராக குரல் கொடுத்து வந்தவர் என்பதால் சிறுபான்மை தமிழர்கள் மாத்திரமல்லாது பெரும்பான்மை சிங்களவர்களினதும் மரியாதைக்குரியவராக அவர் திகழ்கின்றார். இலங்கை தமிழரசு கட்சியின் கடும் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் வடமாகாண சபையின் முதலமைச்சர் வேட்பாளராக உச்சநீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி சி.வி. விக்னேஸ்வரனை தமிழ் தேசிய கூட்டமைப்பு திங்கட்கிழமை அறிவித்தது. தமக்கு அளிக்கப்பட்டுள்ள பொறுப்பை தமிழர்களுக்காக முழுமூச்சுடன் நேர்மையாக செய்து முடிக்க உள்ளதாக முதலமைச்சர் வேட்பாளராக தெரிவானதும் விக்னேஸ்வரன் தெரிவித்தார். Well, if you ask me frankly, I feel like a person who has jilted his lover and who is getting married to the girl whom the parents have found for him. Because I did not want this, I still do not want this position, but I've been more or less forced into this.
because my friends abroad, friends in Sri Lanka, my students, everybody has taken up the position that this is a job that might be possibly be done by me, and therefore they called upon me. So when there was so much of pressure, I informed them, well, if every constituent party of the TNA will agree to my common candidature, then I will consider their requests favorably. So on that basis, they came here this morning, all these MPs, including Mr. Sambandhan, Mr. Mave Senadiraja, Suresh Premachandran, Sumandiran, a whole heap of people. They all came and said, sir, we have come to a decision that you should contest and you will be a common candidate. So we want to bring this to your notice. So well, that is all that has taken place. I was always against it. For the last 2-3 months I have been saying I'm not interested, and even now I'm not. But then I have no alternative, so I take it upon myself as a duty towards my community, which I am trying to do. And I have no happiness, no unhappiness with regard to it. It's just another thing which has been given to me, and I will continue to do it. I'll try to do it to the best of my ability. That's it. முதன்மை வேட்பாளராக போட்டியிடுமாறு கூட்டமைப்பில் அங்கத்துவம் வகிக்கும் அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து ஏகமனதாக கேட்டுக்கொண்டதை அடுத்து தேர்தலில் குதிக்க முடிவு செய்ததாகவும் தனது பொறுப்பை முழு அளவில் ஏற்றுக்கொண்டு இறுதி வரையில் நேர்மையாக போராடி வெற்றி கொள்ளப் போவதாகவும் விக்னேஸ்வரன் அறிவித்தார். இதேவேளை நீதியரசர் விக்னேஸ்வரன் அரசியலுக்கு புதியவர் என்பதால் வடக்கிலும் கிழக்கிலும் தெற்கிலும் கடந்த 65 வருட காலமாக அறவழி போராட்டங்களை முன்னெடுத்த தமிழ் கட்சிகளின் வரலாறும் ஆயுத போராட்டங்களை முன்னெடுத்த விடுதலை இயக்கங்களின் வரலாறும் அவருக்கு வழிகாட்ட வேண்டும் என ஜனநாயக மக்கள் முன்னணி தலைவர் மனோ கணேசன் கூறினார். வடமாகாண சபை தேர்தல் ஒரு வித்தியாசமான தேர்தல். 13வது அரசியல் சட்ட பிரச்சினைகள், அதற்கு மேலும் தமிழ் மக்களுக்கு தேவைப்படும் அரசியல் உரிமைகள் குறித்த சட்ட பிரச்சினைகள் போன்றவற்றை கையாள்வதற்கு விக்னேஸ்வரன் போன்ற நீதித்துறை மற்றும் சட்ட வல்லமை பெற்றவர்களின் அனுபவம் பயன்படும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினரும் கூட்டமைப்பின் பேச்சாளருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்திருக்கின்றார். வடமாகாண சபைக்கான வேட்புமனுக்கள் சமர்ப்பிக்கப்படுவது எதிர்வரும் 25ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. 36 உறுப்பினர்களை கொண்ட வடமாகாண சபைக்கு 51 பேரை கொண்ட வேட்புமனுக்களை தயாரிக்க வேண்டும் என கூட்டமைப்பின் பிரதி தலைவர் மாவே சேனாதிராஜா தெரிவித்தார். வடமாகாண சபை வேட்பாளர்களை தெரிவு செய்வதற்கென தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வேட்பாளர் தெரிவுக்குழு யாழ்ப்பாணத்தில் இன்று கூடவிருந்தது. தெரிவுக்குழுவில் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார், வவுனியா, யாழ் மாவட்டங்களில் போட்டியிடும் கூட்டமைப்பின் வேட்பாளர்கள் குறித்து முடிவு செய்ய 10 பேர் அடங்கிய குழு ஒன்றை கூட்டமைப்பு முன்னதாக நியமித்திருந்தது. வடமாகாண சபை தேர்தல் வேட்பாளர்களை தெரிவு செய்வதில் தென்பகுதியின் பிரதான கட்சிகள் அதிக கவனம் செலுத்த தொடங்கியிருக்கின்றன. இதனிடையே தேர்தல் காலத்தில் வடக்கில் நிலை கொண்டிருக்கின்ற ராணுவத்தினரை முகாம்களில் முடக்க வேண்டும் எனவும் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் எனவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு விதித்த நிபந்தனைகளை அரசாங்கம் நிராகரித்துள்ளது. இதேவேளை வடக்கில் நியாயமாக தேர்தலை நடத்துமாறும் இடம்பெயர்ந்தவர்களை துரிதமாக மீள குடியேற்றுமாறும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு விடுத்த கோரிக்கைகளை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. இந்நிலையில் அடுத்த ஆண்டு 3வது முறையாகவும் ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர்தான் வடமாகாண சபை தேர்தலை நடத்த இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச திட்டமிட்டுள்ளதாக கொழும்பு தகவல்கள் கூறுகின்றன. 4 வருடங்கள் கழிந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தலை நடத்தலாம் என்பதால் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் மீண்டும் ஜனாதிபதி தேர்தலுக்கான அறிவிப்பை வெளியிட்டு தேர்தலை நடத்தி 3வது பதவிக்காலத்தையும் உறுதி செய்த பின்னர் வடமாகாண சபை தேர்தலை நடத்த ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஆலோசித்திருப்பதாக கூறப்படுகின்றது. வடமாகாண சபை தேர்தல் நடைபெறும் என அரசாங்கம் தெரிவித்து வேட்புமனுக்களை தாக்கல் செய்வதற்கான திகதிகளும் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தேர்தல் பிற்போடப்படலாம் என்ற செய்தி வெளியாகியது. இதேவேளை அரசியலமைப்பின் 13வது திருத்தத்தில் உள்ள காணி, காவல்துறை அதிகாரங்களை நீக்காது தேர்தல் நடத்தப்படக்கூடாது என உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தால் நீதிமன்றம் தேர்தல் நடத்துவதற்கு இடைக்கால தடையை பிறப்பிக்கும் என அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர். வடமாகாண சபை தேர்தலை தடை செய்ய 10க்கும் மேற்பட்ட சிங்கள கடும்போக்கு அமைப்புகள் வழக்கு தாக்கல் செய்ய திட்டமிட்டிருப்பதாக கொழும்பு அரசியல் வட்டாரங்கள் குறிப்பிட்டன. இதனிடையே இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் சிவசங்கர் மேனன் இலங்கை சென்று சொல்ல வேண்டியதை சொன்னவுடன் அரசு தலைவணங்கி 13வது திருத்தத்தில் கை வைக்காமல் போலீஸ் காணி அதிகாரங்களுடன் வடக்கு தேர்தலுக்கு செல்லுகின்றது என மனோ கணேசன் கூறினார். அதிகாரத்தை பகிர்ந்து ஐக்கியப்படும் இயக்கம் இன்று கொழும்பில் நடத்திய ஊடக மாநாட்டில் சிங்கள மொழியில் அவர் உரை நிகழ்த்தினார். ஓய்வு பெற்ற நீதியரசர் விக்னேஸ்வரனை வடக்கின் முதல்வர் வேட்பாளராக கூட்டமைப்பு அறிவித்தவுடன் அமைச்சர் சம்பிக்க ரணவக்கவுக்கு காய்ச்சல் வந்துவிட்டது. விக்னேஸ்வரனை பாலசிங்கத்துடன் ஒப்பிட்டு பேசியிருக்கின்றார். அமைச்சர் சம்பிக்க தயாமாஸ்டரை அவரது மஹிந்த அரசாங்கம் வேட்பாளராக அறிவித்துள்ளது என்பதை மறந்துவிட்டார் என மனோ கணேசன் குறிப்பிட்டார். விக்னேஸ்வரனை வடக்கின் முதல்வர் வேட்பாளராக அறிவித்ததன் மூலம் சம்பந்தன் சிங்கள மக்களுக்கு ஒரு நல்லெண்ண செய்தியை அனுப்பியிருக்கின்றார்.
இதுதான் கடைசி செய்தி என எண்ணுவதாகவும் இலங்கை நாட்டின் நீதித்துறையில் உயர் பதவி வாய்த்த ஒருவரை நியமித்ததன் மூலம் ஒன்றுபட்ட நாட்டுக்குள் அரசியல் அதிகாரங்களை பகிர்ந்து கொண்டு வாழ தயார் என சம்பந்தன் அறிவித்திருக்கின்றார் எனவும் இந்த சந்தர்ப்பத்தை அரசும் சிங்கள கடும் போக்காளர்களும் தவறவிட்டால் நிலைமை மோசமடைவதை தடுக்க முடியாது என்றும் மனோ கணேசன் கூறினார். நீதியரசர் விக்னேஸ்வரன் இதுவரை ஊழல் எதிலும் சிக்கவில்லை. சலுகைகளுக்காக தன்னை விற்கும் ஒருவர் அல்ல என்பதால் கடும்போக்கு மேலாதிக்க பௌத்த மத தலைவர்கள் அவரை எவ்வாறாயினும் தேர்தலில் கலந்து கொள்வதை தடுக்கும் முயற்சிகளை ஆரம்பித்திருக்கின்றனர். சர்வதேசம் அங்கீகரிக்கக்கூடிய விக்னேஸ்வரனை நியமித்ததன் மூலம் கூட்டமைப்பு தனது விடுதலை புலி பிரதிநிதித்துவத்தை மறைக்க முயற்சித்திருக்கின்றது. விக்னேஸ்வரன் உயர் பதவி வாய்த்தவர், படித்தவர். இதனை கூட்டமைப்பினர் சர்வதேசத்திடம் எடுத்துரைப்பர். விக்னேஸ்வரனால் தேசிய நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்றும் புத்திஜீவி, சர்வதேசத்துடன் ஒத்துப்போகக்கூடியவர் என்பதையும் கூட்டமைப்பு எடுத்துக் கூறும் என தேசப்பற்றுள்ள தேசிய இயக்கத்தின் தலைவர் கலாநிதி குணதாச அமரசேகர கூறியிருக்கின்றார். முதல்வர் வேட்பாளராக விக்னேஸ்வரன் போட்டியிடுவதை தடுத்து நிறுத்துவதற்கான காய் நகர்த்தல்களை ஜனாதிபதி மேற்கொள்ள வேண்டும். விக்னேஸ்வரனுக்கு அமைச்சர் பதவியோ அல்லது வெளிநாட்டு தூதுவர் பதவியோ வழங்கி முதலமைச்சர் வேட்பாளர் போட்டியிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என அவர் அரசிடம் மன்றாடியிருக்கின்றார். இந்த நேரத்தில் இலங்கை நிலவரம் தொடர்பான தகவல்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள இருக்கின்றோம். அரசியல் ஆய்வாளர் நேரு குணரட்னம் அவர்களை நாங்கள் இந்த பொழுதில் சந்திக்கின்றோம். வணக்கம் நேரு. வணக்கம். ஆமாம், குறிப்பாக தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு நீண்ட எதிர்பார்ப்பு இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் இப்பொழுது முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்ற கேள்விக்கான பதில் கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு CV விக்னேஸ்வரன் அவர்களை நியமித்திருப்பதாக உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கின்ற சூழ்நிலையில் இவருடைய நியமனம் குறித்து உங்களுடைய பார்வை என்னவாக இருக்கின்றது? தமிழ் தேசிய கூட்டமைப்பு எடுத்த இந்த நடவடிக்கை தொடர்பாக பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டாலும் பலர் இதனை வரவேற்றிருக்கின்றார்கள். இது குறித்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? அதாவது ஒரு படித்தவர் இதில் இருக்க வேண்டும், ஆழமான பார்வை உள்ளவர் இருக்க வேண்டும் என்ற ரீதியில் அந்த விதத்தில் பார்க்கின்ற பொழுது விக்னேஸ்வரன் அவர்கள் ஒரு தெரிவாக இருந்தாலும் இதில் இருக்கக்கூடிய ஒரு விடயம் என்று சொன்னால் இந்த பதவிக்கு வரக்கூடியவர் ஒன்றை தெளிவாக செய்ய வேண்டும். தமிழ் மக்களுடைய தேவைகளை, அபிலாசைகளை நீண்ட தொலைநோக்குடன் சரியாக கண்காணித்து அந்த வகையில் அதற்கான முடிவுகளை எடுக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். அந்த வகையில் அதை முழுமையாக, அதாவது வெறுமையாக ஒரு அரசு சார்ந்த, என்ன விக்னேஸ்வரன் அவரிடம் இருக்கக்கூடிய ஒரு விடயம், அவர் இந்த ஆட்சிக்கு நீண்ட காலம் வேலை செய்திருக்கிறார், அவரை மையப்படுத்தியான ஒரு பார்வையரிடம் இருந்திருப்பது, இவற்றை கடந்து ஒரு இனமாக அந்த இனத்தினுடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்ற வகையில் அவருடைய வெளிப்பாடுகள் வெளிப்படையாக முழுமையாக அமையுமா என்பது ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஆனா இருந்தாலும் ஒன்றை சொல்லிக் கொள்ளலாம், இந்த ஒரு தேவை இருக்கிறது, ஒரு நேரம் இவர்கள் இவ்வாறான தேர்தலுக்கு முகம் கெடுக்க வேண்டி வரும் என்பதை புரிந்து கொண்டு ஏன் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இவ்வாறான ஒரு தேர்தலுக்கான முழுமையான முயற்சியை செய்யவில்லை என்கின்ற ஒரு ஆதங்கம் பலரிடம் இருக்கிறது என்றால் இறுதியாக அதை முட்டி மோதி கொண்டு ஒருவரை ஆக்கிவிட்டார்கள். ஆனால் இதை பற்றி நம்ம பேசிக் கொண்டிருப்பதில் எந்த ஒரு பலனும் இல்லை என்றால் ஒரு தொடர்ந்தும் அவ்வாறு முனைவது என்பது தமிழர்களை மேலும் பலவீனப்படுத்துவதாக அமையும். அந்த வகையில் தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய விக்னேஸ்வரன் அவர்களை வலுப்படுத்துவதும், அவரை மையப்படுத்தி இருக்கக்கூடிய ஏனைய போட்டியாளர்களை, இன்னும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஏனைய போட்டியாளர் அறிவிக்கவில்லை, அதுவும் சிறந்தவர்களை அறிவிப்பதும், அதை கடந்து இருக்கக்கூடிய விடயம் என்று சொன்னால் அறிவிப்பவர்கள் வறுமையாக தங்களுடைய கருத்துக்களை வெளியிடாமல் இனம் சார்ந்த கருத்துக்களை ஆழமான பார்வையுடன் வருங்காலத்தில் வெளியிடுவதும் இதற்கு தொடர்ந்தும் ஒரு ஆரோக்கியமான விடயமாக இருக்கும் என்பதை நான் சொல்லலாம். பல அரசியல் வல்லுநர்களினுடைய பார்வை, ஆய்வாளர்களுடைய பார்வையாக இருப்பது இந்தியாவுக்கும் இந்த விடயத்திற்கும் இடையில் தொடர்புகள் இருப்பதாக. இதை நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்களா? குறிப்பாக சம்பந்தனுடைய நகர்வு இந்தியாவினுடைய ஒரு வழிநடத்தலின் பேரில் நடைபெற்றதாக நீங்கள் பார்க்கின்றீர்களா? அதாவது குறிப்பாக ஒன்றை சொல்லிக் கொள்ளலாம், தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய சிலர், குறிப்பாக அவருடைய தலைவர் சம்பந்தன் உட்பட இவர்கள் இந்தியாவை ஏனையவருடன் பேசுவது, அவர்கள் சொல்லுகின்ற கருத்தை ஓரளவு ஏற்று பயணிக்கின்ற ஒரு பாங்குள்ளவர்களாகவும் நீண்ட காலமாக இருந்திருக்கிறார்கள். அது ஒரு வெளிப்படையான உண்மை. இப்படி சிலர் இருக்கிறார்கள், தமிழர்களுக்கு எது நலனாக இருக்கிறதோ அந்த கருத்து சொல்லுவரிடமும் வலியுறுத்தி சொல்லி அதற்கேற்ற வகையில் தங்களுடைய பாதையை நகர்த்தி செல்கின்ற ஒரு வல்லமை உள்ளவர்கள். அந்த வல்லமை உள்ளவர்களாக இவர்கள் இருக்கிறார்களா அல்லது முன்னர் போலவே அது அது ஒரு குறையாகவே இருந்து வந்திருக்கிறது? குறிப்பிட்ட தமிழ் செயற்பாட்டாளர்கள் ஏனையவர்கள் சொல்லுகின்ற கருத்தை, அது தாயத்தில் மாத்திரமல்ல புலம்பெயர்ந்த செயற்பாட்டாளர்களிடம் சிலரிடம் அந்த குறை இருக்கிறது. தங்களுக்கு ஒருவரை நெருக்கமாகிவிட்டால் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த நெருக்கமான ராஜதந்திரியோ அந்த உயர்மட்ட அதிகாரியோ சொல்வதை அவ்வாறே ஏற்று பயணிப்பது, அதை கடந்து அவரிடம் தமிழர்கள் சார்ந்த விடயங்களை எடுத்து சென்று அவர்களை அதுக்கேற்ற மாதிரி வலுப்படுத்துகின்ற ஒரு வலு குறைந்தவர்களாக இருந்திருக்கார்கள். அந்த வகையில் சம்பந்தன் அவர்களை மையப்படுத்தியதாக இந்த குறை தொடர்ந்து இருக்கிறது. ஏனையவர்கள் சொல்லுகின்ற பொழுது அதை கடந்து பயணிக்கக்கூடிய ஒரு விடயத்தில் அவர்கள் பின்தங்கியே இருந்திருக்கிறார்கள். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இந்தியாவின் உயர்வு இடத்திலிருந்து சொல்லப்பட்ட சில கருத்துக்களை இவர்கள் உள்வாங்கி பயணித்தார்களா
என்ற சந்தேகம் தொடர்ந்து இருக்கவே செய்யும். ஏனென்றால் கடந்த காலங்களில் இவருடைய செயற்பாடு அவ்வாறு அமைந்ததே அதற்கு ஒரு காரணமாக நாங்கள் பார்க்கலாம். சிவி விக்னேஸ்வரனுடைய தெரிவு குறித்து குறிப்பாக சிங்கள மக்கள் மத்தியில் ஒரு கொந்தளிப்பு நிலை காணப்படுகின்றது. அதே நேரத்தில் மஹிந்த ராஜபக்சவினுடைய அரசு இவரை வேட்பாளராக நிறுத்தக்கூடாது என்பதில் கங்கணம் கட்டி நின்றதாக கூட செய்திகள் வெளிவந்திருந்தன. இந்த நிலையில் இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? குறிப்பாக இவரை முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்துகின்ற பொழுது சிங்கள மக்கள் மத்தியில் எவ்வாறான நிலை ஏற்படும் என்று பார்க்கின்றீர்கள்? அதாவது ஒன்று இருப்பது, யாரைத்தான் வேட்பாளராக போட்டிருந்தாலும் அந்த எதிர்ப்பை அவர்கள் தெரிவிப்பார்கள். ஆனால் அந்த எதிர்ப்பை தெரிவிக்கின்ற ஒரு உரிமை அவர்களுக்கு கிடையாது என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய உரிமை. தமிழர்கள் தங்களுடைய உரிமை ஒரு வேட்பாளராக ஆரை தெரிவு செய்வது என்பது தமிழ் மக்களுக்கு இருக்கக்கூடிய உரிமை. அதில் கருத்து சொல்லுகின்ற எந்த ஒரு உரிமையும் சிங்கள தரப்புக்கு கிடையாது. ஆகவே அவ்வாறு அவர்கள் முனைவதும் அதை நாங்கள் அனுமதிப்பதும் என்பதும் தொடர்ந்து எங்களுடைய உரிமையை நாங்கள் அவர்களுக்கு விட்டுக் கொடுப்பதாக இருக்கிறோம். ஆகவே அந்த வகையில் பார்த்துக் கொண்டால் தமிழர்கள் அது யாராகவும் இருக்கட்டும், சில நேரம் தமிழர்களுக்கு கூட பிடிக்காதவரை கூட தமிழர்கள் போடுகிறார்கள் சொன்னால் அது அவர்களுடைய உரிமை. அந்த தீர்மானத்தை செய்வது தமிழர்களுடைய செயற்பாட்டாளருடைய உரிமையாகத்தான் பார்த்துக் கொள்ளலாம். அந்த வகையில் யாரை போட்டாலும் அதற்காக சிங்கள தரப்பு தன்னுடைய விசனத்தை வெளியிடலாம். அந்த சிங்கள தரப்புடைய விசனத்தை இந்த விடயத்தில் எந்த விதத்திலும் கருத்தில் கொள்ளக்கூடாது என்பது தமிழர்கள் தெளிவாக இருக்க வேண்டும். அதையே ஒரு விடயமாக எங்களுக்கு பேசிக் கொள்ளக்கூடாது என்று சொன்னால் எங்களுடைய உரிமைகளை தீர்மானத்துக்கு தமிழர்கள் சிங்கள தரப்பை அதில் ஒரு பங்காளிகளாக அனுமதிப்பதே இவ்வாறான கருத்துக்களுக்கு வழிவகுத்துவிடும். அதனால் அவர்கள் என்ன கருத்தையும் சொல்லட்டும், ஆனால் தமிழர் தரப்பை தீர்மானிக்கின்ற உரிமை தமிழர்களிடம் மாத்திரமே இருக்கிறது என்பதில் நாங்கள் தெளிவாக இருந்து கொள்ளலாம். இந்த சூழலில் மக்களுடைய மனநிலையை நாடிபிடித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு பார்க்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கின்றது. முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கின்ற சிவி விக்னேஸ்வரனை மக்கள் விரும்புகிறார்களா இல்லையா என்பதனை ஊடகங்களை தவிர்த்து நேரடியாக கருத்தாளர்கள் மூலம் மக்களிடம் சென்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு பேசவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது. இந்த நிலையில் மக்கள் இந்த தேர்தலில் தங்களை அறியாமல் வாக்களிக்க நிர்பந்திக்கப்படுகின்றார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கின்றது. தமிழ் மக்களுக்கு வாக்களித்தே தீர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக மட்டுமே அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வாக்களிக்கக்கூடியவர்களாக மாற்றப்பட்டிருக்கின்றார்கள் என்ற நிலை இருக்கின்றது. இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? இது நீங்க சொன்னது ஒரு பெரிய சவால். தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இந்த சவால் இருப்பது, விக்னேஸ்வரனுக்கும் அந்த சவால் இருப்பது, அவருக்கு கீழ் இந்த போட்டியில் இறங்க போகக்கூடிய ஏனைய வேட்பாளருக்கும் இந்த சவால் இருப்பது. ஒரே ஒரு விடயம் தான், தமிழ் மக்களுடைய தேவைகளை அந்த மக்களும் அந்த நிலமும் சார்ந்து நீங்க பிரதிபலிக்க வேண்டும். இது நீண்ட காலமாக ஒரு குறையாக இருக்கிறது. தமிழ் மக்கள் இவ்வளவு இன்னல்களுக்கு முகம் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது நாங்கள் வறுமையாக கொழும்பு வாசிகளாக இருந்து விட முடியாது. கொழும்பில் எங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக வைத்துக் கொண்டு மக்களுடைய பிரதிநிதித்துவப்படுத்த முடியாது. இந்த குறை பல்வேறு மட்டங்களில் இருக்கிறது. ஏனென்றால் ஒரு செயற்பாட்டாளராக ஒரு மக்கள் பிரதிநிதியாக வரக்கூடியவர் அந்த மக்களுக்காக தன்னை அர்ப்பணிப்பதற்காக வருகிறார். அதுவும் குறிப்பாக தமிழ் மக்கள் விடயத்தில் அவர் உச்சமான அர்ப்பணிப்பை செலுத்த வேண்டியதாக இருக்கிறார். அந்த வகையில் தான் பழசு என்ன விடயமாக இருந்தாலும் இப்பொழுது நியமிக்கப்பட்டிருப்பவர்கள் அந்த மக்களிடம் அந்த நம்பிக்கையை ஏற்படுத்துகின்ற வகையில் தங்களுடைய செயற்பாட்டை வருங்காலத்தில் அமைத்துக் கொள்ள வேண்டும். அந்த வகையில் அந்த மக்களை கிராமமாக இவர்கள் விரைவாக சென்று சந்திக்க வேண்டும். அந்த மக்களுடன் அவருடைய தேவைகளை பேச வேண்டும். அதற்கான வழிமுறைகளை எவ்வாறு பூர்த்தி செய்வோம் என்கின்ற வழிமுறைகளை அந்த மக்களிடமே தெளிவாக சொல்ல வேண்டும். அதன் பின்னர் தாங்கள் தெரிவு செய்யப்பட்டதன் பின்னர் அந்த மக்களுக்கான நிவாரணத்தை பெற்றுக் கொடுப்பதில் உறுதியுடன் அர்ப்பணிப்புடன் இவர்கள் செயற்பட்டாக வேண்டும். இவ்வளவும் இவர்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு கடமையாக சொல்லலாம். இதில் இவர்கள் எங்கெல்லாம் பறக்கி செல்கிறார்களோ அந்த அளவுக்கு அவர் தங்களுடைய மக்களை இழக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுவார்கள். இந்த விடயத்தில் தான் அவர்களுக்கு முன்னால் ஒரு பாரிய பணி இருக்கிறது. அந்த பணியை உறுதியுடனும் ஒரு அர்ப்பணிப்புடனும் கடமை உணர்வுடனும் செய்வார்களா என்பதை தான் நாங்கள் வருகின்ற நாட்களில் பார்க்க போகிறோம். வட மாகாண சபைக்கான தேர்தல் வேட்பாளர்கள் குறித்த விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வதற்கான திகதியும் அறிவிக்கப்பட்ட நிலையில் இப்பொழுது மீண்டும் அரசு தரப்பு செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த தேர்தல் பிற்போடப்படலாம் என்று. ஏற்கனவே மஹிந்த ராஜபக்ச தன்னுடைய பதவி காலத்திற்கு மீண்டும் ஜனாதிபதி தேர்தலை நடத்தி முடித்த பின்னர் தான் இந்த தேர்தலை நடத்த உத்தேசிப்பதாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இதில் உண்மை நிலை இருக்கும் என்று நீங்கள் பார்க்கின்றீர்களா? இதில் இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னு சொன்னால், இந்த அரசை பொறுத்தவரை இந்த 13வது திருத்த சட்டத்தின் கீழ் இந்த தேர்தலை நடத்துவதற்கு தானே ஒரு எதிர்வினைகளை உருவாக்கி விட்டிருக்கிறது. சிங்கள தரப்பில் அவ்வாறானவர்களை வளர்த்து விட்டிருக்கிறது. அவர்கள் அவ்வாறான, அதாவது காணி போலீஸ் அதிகாரம் கொண்ட ஒரு ஆட்சி அமைப்பை ஏற்படுத்துவதில் அவர்கள் எதிர்ப்பை தெரிவித்து வருகிறார்கள். அது அரசை உருவாக்கி கொண்டு ஒரு வினை. அவை இதிலிருந்து வெளியே வந்தது. ஆனால் இதில் எந்த ஒரு மாற்றமும் செய்யக்கூடாது என்ற ஒரு பெரும் அழுத்தத்தை இந்தியா தொடர்ந்து பிரயோகித்து வருகிறது. ஆகவே இவ்வாறான சூழலில் எவ்வாறு இந்த தேர்தலை நடத்துவது என்பது இந்த அரசுக்கே சங்கடமாக மாறியிருக்கிறது. அதனால் ஒரு சாத்தியக்கூறு இருக்கிறது. தங்களுக்கு சார்பாக இது அமையவில்லை என்று சொன்னால் அதை பின்போடுவது.
ஆனால் பின்போட முனைந்தால் அது இந்த பொதுநலவாய நாடுகளுடைய மாநாட்டில் அது பிரதிபலிப்பாக வெளிப்படும். ஆகவே பல சங்கடங்களுக்கும் இந்த அரசு இருப்பது. இன்னொன்று இருப்பது, ஏதோ ஒரு வகையில் இந்த தேர்தலை வென்றுவிட வேண்டும் என்பதும் அவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அதற்கு குந்தகமாக ஏதாவது நிகழ்வுகள் இருக்குமாக இருந்தால் அதையும் ஒரு காரணமாக வைத்துக் கொண்டு பின்போடலாம். அவை பின்போடுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. ஆனால் அந்த சாத்தியக்கூறுகளுக்குள் இந்த அரசு செல்லுமாக இருந்தால் அது சர்வதேச ரீதியாக பல அழுத்தங்களுக்கு உள்ளாகலாம். என்றால் அது ஒரு காமன்வெல்த் சர்வதேச மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சமகாலத்திலேயே இதை செய்வது என்பது இந்த அரசுக்கு சங்கடமாக மாறும் என்பதுதான் ஒரு நிலைமையாக இருக்கிறது. ஆனால் இந்த அரசை பொறுத்தவரை எதுவும் சாத்தியம் என்பதையும் நாங்கள் பார்க்கலாம். இந்த நிலையில் தமிழர்களை கொண்டே தமிழர்களை தோல்வியுறச் செய்கின்ற நடவடிக்கையாக அரசு காயை நகர்த்த முற்பட்டால், குறிப்பாக டாக்லஸ் தேவானந்தா மற்றும் தயா மாஸ்டர் போன்றோரை பயன்படுத்துகின்ற பட்சத்தில் மக்களுடைய இந்த வாக்கு வங்கி என்பது எந்த பகுதிக்கு செல்லும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள்? இந்த நிலையை எவ்வாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பு சமாளிக்கப் போகின்றது? அதாவது சமீப காலமாக இந்த அரசு பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் என்ற போர்வையில் பல்வேறு நல விடயங்களை, அதாவது 4 ஆண்டுகள் கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் ஆகிவிட்டதன் பின்னர் கூட இந்த மக்களுக்கு உரிய நிவாரணங்களை சரியாக கொண்டு சேர்க்காத அரசு திடீரென இந்த மக்களுடைய நலனில் அக்கறை உள்ளவர்கள் போல பல்வேறு விடயங்களை செய்கிறார்கள். அதற்கு காரணம் அந்த வாக்குகளை வந்துவிட வேண்டும் என்பதுதான். அவை இவ்வாறான முயற்சிகள் தொடர்பு செய்யும், வாக்களிப்பில் முறைகேடுகள் இருக்கும், அதே நேரம் இவ்வாறான தமிழர்களை முதன்மைப்படுத்தி பயணிக்க முனையும். அவை இந்த விடயங்களுக்கு முகம் கொடுப்பது என்பது தமிழர் தேசிய கூட்டமைப்பின் முன்னால் இருக்கக்கூடிய ஒரு பாரிய சவால். அதை எவ்வாறு வெல்லலாம் என்று சொன்னால், ஒரு சரியான ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட வேலை திட்டத்துடன் அந்த வேலை திட்டத்துக்குள் சர்வதேச உலகுகளை உள்வாங்கியதாக இந்த அரசு செய்யக்கூடிய அடாவடிகளை உடனடியாக வெளிக்கொணரக்கூடிய ஒரு பொறிமுறையுடன் இது சரியான ஒரு வேலை திட்டத்தில் தேசிய கூட்டமைப்பு இயங்குமாக இருந்தால் எந்த ஒரு சவாலையும் கடந்த ரீதியில் தமிழருடைய அந்த விருப்பையும் அபிலாசையும் ஒற்றுமையும் அவர்களால் வெளிப்படுத்த முடியும். ஆனால் அதில் சரியான ஒரு வேலை திட்டத்தை தமிழர் தேசிய கூட்டமைப்பு முன்னெடுக்காத விடத்து அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதற்கும் முறைகேடுகளை அதிகமாக பயன்படுத்திக் கொள்வதற்கும் இந்த அரசு முனை. அவை எந்த ஒரு விதத்திலும் அதை அனுமதித்து விடக்கூடாத விதத்தில் தங்களுடைய ஒழுங்கமைப்பை செய்து கொள்வதும் சர்வதேச உறவுகளை பேணுவதும் என்பதும் இந்த தேசிய கூட்டமைப்பினோட முன்னால் இருக்கக்கூடிய ஒரு சவாலாக சொல்லிக் கொள்ளலாம். என்றால் அரசை பொறுத்தவரை எதை செய்தாலும் வெண்டாக வேண்டும் என்பது அவருடைய நிலைப்பாடு. ஆனால் எந்த வகையிலும் அதை தடுத்து விட வேண்டும் என்பது தமிழருடைய நிலைப்பாடாக இருக்க வேண்டும். அல்லது நீங்கள் சொன்னது போல இவ்வாறானவர்களை வைத்துக் கொண்டு அரசு தமிழர்கள் வென்று விட்டார்கள் என்ற போர்வையில் தமிழர்களையே பின்தள்ளக்கூடிய அல்லது சிக்கலுக்கு உள்ளாகக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கிறது என்பதை நான் வலியுறுத்தி சொல்லலாம். இந்த சூழ்நிலையில் இப்பொழுது சிங்களவர்களுக்கு குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர் ராசமந்தன் அவர்கள் ஒரு நல்ல செய்தியை சொன்னதாக பல விமர்சகர்கள் கூறுகின்றார்கள். அதற்கான காரணம் ஐக்கிய இலங்கைக்குள் தீர்வு என்ற விடயத்தில் தாங்கள் ஒத்துப்போவது என்ற நிலையை CV விக்னேஸ்வரனுடைய தெரிவின் மூலமாக அவர்கள் வெளிக்கொண்டு வந்திருப்பதாக சொல்லுகின்றார்கள். இதை பற்றி என்ன நினைக்கின்றீர்கள்? அதாவது ஐக்கிய இலங்கைக்கு தீர்வு என்று தமிழர் தரப்பை பொறுத்தவரை தான் இவ்வாறெல்லாம் இறங்கி வந்து நாங்கள் அவர்களை சந்தோஷப்படுத்துவதனூடாகத்தான் நாங்கள் இதை சாதித்து விடலாம் என்கின்ற ஒரு தவறான புரிந்துணர்வு இருப்பதாகவே நான் இதை பார்க்கிறேன். என்று சொன்னால் சிங்கள தரப்பை பொறுத்தவரை அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். யாராக இருந்தாலும், அதாவது தமிழருக்கு நீதியான நியாயபூர்வமான அதிகாரங்களை கொடுத்து விடக்கூடாது. அவ்வாறு கொடுப்பது என்பது எங்களுடைய தேசியத்தினுடைய பாதுகாப்புக்கு குந்தகம் என்ற போர்வையில் இருக்கக்கூடிய அனைத்தையும் பிடுங்கிவிட்டு தமிழர்களும் இலங்கை தீவில் ஒரு குடிமக்கள் தான், ஏனையவர்களுக்கு உள்ளதுதான் தமிழ் மக்களுக்கும் இருக்கிறது என்ற போர்வையில் தமிழ் மக்களுடைய அதிகாரங்களை குறைக்க முனைகின்ற சமகாலத்திலேயே நாங்கள் அவர்களை திருப்திப்படுத்துகின்றோம் என்ற போர்வையில் எங்களுடைய நிலைப்பாட்டிலிருந்து இறங்கி வருவது என்பது நீண்ட காலத்தில் தமிழர்களுக்கு சிக்கலையை வழக்கம். ஆகவே இந்த விடத்தில் நான் ஒன்று சொல்லிக் கொள்ளலாம், எந்த விதத்தில் எதுவை செய்தாலும் சிங்கள தரப்பை எந்த விதத்திலும் தமிழர்களால் சந்தோஷப்படுத்தி விட முடியாது. அது தமிழர்களை தொடர்ந்தும் அவருடைய அபிலாசையிலிருந்து பின்வாங்க வைப்பதும் சிங்கள தரப்பு தமிழர்களுக்கு எதையும் கொடுக்காத ஒரு சூழலை உருவாக்கி விடுகின்ற நிலையிலிருந்து அந்த மாற்றமாக எடுத்துக் கொள்வது. இந்த இடத்தில் தமிழர் தரப்பை பொறுத்தவரை ஒரு தெளிவான பார்வை இருக்க வேண்டும். நாங்கள் பேசாமல் இருக்கலாம், ஆனால் அதுக்காண்டி நாங்களே இறங்கி வந்து எங்களுடைய அபிலாசைகளை குறைத்துக் கொள்வது என்பது அது சிங்களத்தை திருப்திப்படுத்துகிறோம் என்ற போர்வையில் செய்வது என்பது ஒரு சாணக்கியமான அரசியலாக இன்றைய உலகத்துக்கு அமையாது என்பதையே நாங்கள் பலரிடத்தில் பார்த்திருக்கிறோம். அது இலங்கை தீவுக்கு பொருந்தும், குறிப்பாக இலங்கை தீவுக்கு முக்கியமாக பொருந்தும் என்பதை நான் இந்த இடத்தில் வலியுறுத்தி சொல்லலாம். இந்த நிலையில் இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் சிவசங்கம் மேனனுடைய விஜயமானது காணி போலீஸ் அதிகாரம் தொடர்பான ஒரு தகவலையும் பரிமாறக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தியிருக்கின்றது. இலங்கை அரசாங்கம் அதற்கு செவிசாய்த்தது போன்ற ஒரு தோற்றப்பாட்டை வெளியுலகுக்கு தந்திருக்கின்றது. இதில் உண்மையில் சிவசங்க மேனன் கொண்டு போன செய்தியை இலங்கை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டதாக பார்க்கலாமா?
அதாவது என்ன விடயம் சொன்னால், இந்தியாவை பொறுத்தவரை இலங்கையில் கட்டுக்குள் வைத்திருப்பது சிக்கலை தொடர்ந்து எதிர்கொள்கிறது. ஒவ்வொரு முறையும் சிங்கள ஆட்சியாளர்கள் இந்தியாவுடைய அபிலாசைகளையும் விருப்பையும் அதனுடைய தேசிய பாதுகாப்பையும் கடந்தே இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இங்குதான் ஒரு சவால் வருகிறது. அப்ப இலங்கையை தன்னை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு இந்தியாவிடம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு துரும்பிச்சீட்டு தமிழர் விவகாரம் மட்டுமே. ஆகவே இந்த தமிழர் விவகாரத்தை தொடர்ந்தும் தன்னுடைய கையகப்படுத்திக் கொண்டு இந்த இந்திய தரப்பை கைக்கு கொண்டு வருவதற்கு இவர்கள் முனைகிறார்கள். இதனுடைய அர்த்தம் தமிழர் தரப்பினுடைய விடயங்களில் ஆர்வம் கொண்டு இயங்குவதாக நான் இன்று பார்க்கவில்லை. ஆகவே இந்த தமிழர் தரப்பு விடயத்தை தனக்கு ஒரு பகடைக்காக இந்தியா பயன்படுத்துகிறது. அதை ஒரு இறுக்கமான விடயமாக வைத்து பயன்படுத்தி பார்த்தது. அந்த வகையில் தான் சிவசங்கமேனுடைய இந்த விஜயம் வாய்ந்தது. அங்கு 2 விதமான கருத்துக்களை பார்த்தோம். அதாவது சிவசங்கமேனன் அங்கு இருக்கின்ற பொழுது ஜனாதிபதி காரியாலயம் விடுத்த அறிக்கையில் சிவசங்கமேனன் என்னத்தை வெளியே சொன்னாரோ அதற்கு முரணான கருத்துக்களை அங்கு வெளியிடப்பட்டது. ஆகவே இங்கேயே அந்த இலங்கை முழுமையாக இந்தியாவுடைய விருப்பின் கீழ் பயணிப்பதற்கு முரண்டுபட்டே நிற்கிறது. இது இந்தியாவை பொறுத்தவரை தொடர்ந்தும் சவாலாக இருக்கிறது என்பதை இந்த 2 அறிக்கைகளூடாக பார்த்தோம். ஒன்று, சிவசங்கமேனன் தான் என்னத்தை சொன்னேன் என்று சொன்னார். அதே நேரம் தான் சிவசங்கமேனிடம் என்னத்தை சொன்னேன் என்று ஸ்ரீலங்காவுடைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் ஒரு கருத்தை வெளியிட்டார். 2ம் முரண்களாகவே தொடர்ந்தும் இருக்கின்றது. இந்த முரண்களுக்கான ஒரு தெளிவான பதிலை 2 தரப்பும் இதுவரை முழுமையாக வெளியிடவில்லை. அவை இது ஒரு முரணினுடைய தொடர்ச்சியாக இருக்கிறது ஒழிய ஒரு தீர்வாக எதுவும் இதுவரை அமையவில்லை என்பதை நாங்கள் உறுதியாக பார்க்கலாம். சி.வி. விக்னேஸ்வரனை பொறுத்தவரையில் எந்தவித அரசியல் சாயமும் இல்லாத ஒருவர் என்ற பெயர் குறிப்பிடப்பட்டாலும் அவர் அரசியலுக்கு ஒரு புதியவராக இருக்கின்றார். ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதிர்நோக்கின்ற சவால்கள் ஏராளமானவையாக இருக்கின்றன. இந்த நிலையில் ஒரு அரசியல் அனுபவம் இல்லாத ஒருவர் கற்றவராக இருந்தாலும் இந்த அரசியலில் பயணிப்பது என்பது ஒரு கேள்விக்குறியானதாக இருக்கின்றது. இதை எவ்வாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பினரும் சி.வி. விக்னேஸ்வரனும் சமாளிக்கப் போகின்றார்கள்? இதில் ஒரு விடயம் தான் நீங்க சொன்னது போல, என்னன்னு சொன்னால் அரசியல் அனுபவம் குறைந்ததாக இருக்கலாம். ஆனால் அனைவருமாக பேசுவதும் அனைவருமாக கலந்துரையாடுவதும் அனைவருமாக சேர்ந்து தீர்க்கமான முடிவுகளை எடுப்பதும் என்பதுதான் தமிழ் தரப்பை பொறுத்தவரை ஒரு ஆரோக்கியமான விடயமாக இருக்கும். அவ்வாறு பார்த்தால் இதுவரை அவ்வாறான ஒரு சூழல் இதுவரை அமையவில்லை. அதாவது இன்றைய சூழலில் தமிழர்கள் எதிர்கொண்ட நிலைப்பாட்டில் நல்ல செயற்பாடுகளுடன் தீர்க்கமான முடிவுகளுடன் நகர்வதாக இருந்தால் அது ஒருவர் சம்பந்தப்பட்டதாக இருக்க முடியாது. அது ஒரு குழு சம்பந்தப்பட்டதாக இருக்க வேண்டும். அந்த குழு என்பது ஆழமாக சிந்தித்து தீர்க்கமான முடிவுகளை எடுப்பதாக மாற வேண்டும். இந்த 4 முள்ளிவாய்க்காலுக்கு பின்னரான 4 ஆண்டுகளில் இந்த விடயத்தில் நாங்கள் தொடர்ந்தும் சறுக்கி ஏறி வருகிறோம். ஏனென்றால் ஒரு குழுவாக தீர்க்கமானவர்களாக ஒன்று அமையவில்லை. அது புலம்பெயர்ந்த தளத்திலும் அதே சிக்கல் இருக்கிறது, தாயத்திலும் இருக்கிறது. இதற்கான ஒரு விடையை அனைவருமாக சேர்ந்து விரைவாக எடுக்க வேண்டும். புலம்பெயர்ந்த தளத்தில் உள்ள செயற்பாட்டாளர்களும் தாயத்தில் உள்ளவர்களும் ஒரு இணக்கப்பாட்டுடன் எவ்வாறு இதை நாங்கள் முன்னகர்த்தி செல்ல போகிறோம், அதற்கான வழிவகைகள் என்ன, அதுக்கான பொறிமுறை என்ன என்பது ஒரு தீர்க்கமான முடிவுக்கு அனைவருமாக வந்து பயணிக்கின்ற பொழுது அது ஒரு ஆரோக்கியமானதாக இருக்கும். ஆகவே இப்பொழுதும் இருக்கக்கூடிய விடயம், அவர் அரசியலில் அனுபவம் இல்லாதவராக இருக்கலாம், ஆனால் அது அவருடைய முடிவாக இல்லாமல் ஒரு கூட்டுக்குழுவுடனும் அந்த குழு வலிமை உள்ளதாகவும் மாறுகின்ற பொழுது அந்த முடிவு சிறப்பாக அமையும். அதை இவர்கள் விரைவாக செய்வார்களா என்பதுதான் இப்பொழுது முதன்மையான கேள்வியாக நான் மீண்டும் வலியுறுத்தி சொல்லலாம். ஆகவே நன்றி நேரு, இந்த நேரத்தில் கலந்து கொண்டு தகவல்களை வழங்கியமைக்கு. நாங்கள் மீண்டும் மற்றொரு பொழுதிலே சந்திக்க இருக்கின்றோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி. நேர்கள் பார்த்து கொண்டிருப்பது பார்வை. ஒரு சிறிய இடைவெளிக்கு பின் பார்வை நிகழ்ச்சி தொடரும். நேயர்கள் பார்த்து கொண்டிருப்பது பார்வை. பார்வையில் அடுத்ததாக தமிழகம் கூடங்குளம் அணுமின் நிலையம் குறித்து பார்க்கவிருக்கின்றோம். கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் மின் உற்பத்தியை மேற்கொள்ளும் வகையில் அணுப்பிளவு நடவடிக்கைகள் ஆரம்பமாகி இருக்கின்றன. முழுவீச்சில் மின் உற்பத்தி செய்யப்படும் சமயம் தமிழ்நாட்டில் நிலவும் மின் தட்டுப்பாடு குறையும் என தெரிவிக்கப்பட்டாலும் எழக்கூடிய ஆபத்து தொடர்பாக கவலை கொண்டிருக்கின்ற செயற்பாட்டாளர்கள் தங்கள் போராட்டங்களை தொடரவே செய்கின்றார்கள். இந்நிலையில் மேலதிக விவரங்களை நேயர்கள் தொடர்ந்து கவனிக்கலாம். 100% the plant is ready. Generation of power. There is a Supreme Court judgment which says that the Nuclear Power Corporation of India, then Atomic Energy Regulatory Board, Tamil Nadu Pollution Control Board, the Environmental Ministry officials, they should inspect the plant and they should ensure that the plant is safe. Accordingly, all the 4 organizations, the officials went there, they saw the plant, and they gave a report to the Supreme Court, they submitted to the Supreme Court.
தமிழகம் கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் சனிக்கிழமை ஆரம்பித்த அணுப்பிளவு செயற்பாடுகள் தொடர்கின்றன. மின் உற்பத்தியை படிப்படியாக உயர்த்த விஞ்ஞானிகளும் அதிகாரிகளும் திட்டமிட்டு செயலாற்றுகின்றனர். திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளத்தில் 13,500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1000 மெகாவாட் உற்பத்தி திறனுள்ள 2 அணு உலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. முதல் அணு உலையை அணுப்பிளவுக்கு உட்படுத்தவும் தொடர்ந்து மின் உற்பத்தியை ஆரம்பிக்கவும் அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியம் கடந்த 11ஆம் தேதி அனுமதி அளித்தது. இதைத் தொடர்ந்து கடந்த 13ஆம் தேதி நள்ளிரவு முதல் அணு உலை அணுப்பிளவுக்கு உட்படுத்தப்பட்டது. அணுப்பிளவு தொடங்கியதனால் ஏற்படும் தொடர் வினைகளின் போது கிடைக்கும் அளவீடுகள், இயந்திரங்களின் செயற்பாடுகள் குறித்து ரஷ்ய விஞ்ஞானிகள், இந்திய அணுசக்தி கழக விஞ்ஞானிகள், கூடங்குளம் அணுமின் நிலைய உயரதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். இந்த அளவீடுகளை அவர்கள் அணுசக்தி ஒழுங்குமுறை வாரிய அதிகாரிகளுக்கு அவ்வப்போது சமர்ப்பித்து வருகின்றனர். அணுசக்தி ஒழுங்குமுறை வாரிய அதிகாரிகளின் ஒப்புதலை பெற்ற பின்னரே அடுத்த கட்ட பணியை தொடங்கியிருக்கின்றனர். அணுப்பிளவின் போது வெளிப்படும் வெப்பத்தின் அளவு படிப்படியாக உயர்ந்தால்தான் மின் உற்பத்திக்கான அளவும் படிப்படியாக உயரும். ஒரு மாதத்தில் 400 மெகாவாட் அளவுக்கு மின்சாரம் தயாரிக்கும் வெப்பம் உருவாகும். 400 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தியாகும் போது நெல்லை அருகே அபிஷேக பட்டியலில் அமைக்கப்பட்டுள்ள மின் தொகுப்புக்கு மின்சாரம் அனுப்பப்படும். இதற்காக அணுசக்தி கழக விஞ்ஞானிகள் கூடங்குளத்தில் முகாமிட்டு இரவு பகலாக பணியாற்றி வருகின்றனர். இதேவேளை கூடங்குளம் அணுமின் நிலையத்தை மூட வலியுறுத்தி இடிந்தகரையில் திங்கட்கிழமை மாலை பெருந்திரள் மரண போராட்டத்தை மக்கள் நடத்தினார்கள். அணு உலை செயற்படுவதனால் இனி தாங்கள் மரணமடைவது உறுதி என்பதை உலகுக்கு வெளிக்காட்டும் விதமாக இந்த பெருந்திரள் மரண போராட்டம் இடம்பெற்றது. இடிந்தகரை ஊருக்குள் நுழையும் பகுதியில் இருந்து ஊர் வரையிலும் பெண்களும் ஆண்களும் இறந்து விழுந்தது போன்று படுத்திருந்தனர். சுமார் 1 மணி நேரம் இந்த போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் அணுசக்திக்கு எதிரான மக்கள் இயக்க ஒருங்கிணைப்பாளர்கள் SP உதயகுமார், புஷ்பராயன் மற்றும் திரளான பெண்களும் ஆண்களும் கலந்து கொண்டனர். And we also would like to bring the attention of the world that whatever happened in Hiroshima, Nagasaki, Chernobyl and Fukushima should not happen to the people of India. People of India must be respected. Our lives have values. South Korean government has shut down 3 reactors because of substandard parts and false quality certificates. So if they can do it in South Korea, why are you compromising the lives and interests of our people? We refuse to cooperate with this Kodamkulam nuclear power project. We will persist with our struggle until the plant is shut down permanently. திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்ட கடற்கரை கிராமங்களில் மீனவர்கள் கருப்பு கொடியேற்றி தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினார்கள். கூடங்குளம் அணுமின் உற்பத்தி நிலைய திட்டம் செயல்பட தொடங்குவதற்கு எதிராக கேரள மாநிலத்தின் திருவனந்தபுரம் நகரில் நேற்று ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. தமிழ்நாடு கூடங்குளத்தில் வாழும் மக்கள் அணுமின் உலை அமைவதை அறவே விரும்பவில்லை. அவர்களுக்கு ஆதரவாகவே தாங்கள் போராட்டம் நடத்துவதாக கலந்து கொண்டவர்கள் தெரிவித்தனர். பிரதமர் மன்மோகன் சிங் கூடங்குளம் அணுமின் நிலைய திட்டத்தை கைவிட வேண்டும், இல்லாவிட்டால் எதிர்வரும் தேர்தலில் அரசாங்கத்திற்கு தகுந்த பாடம் கற்பிக்கப்படும் என ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைக்கும் குழுவின் ஏற்பாட்டாளரான பீட்டர் கூறினார். இதேவேளை கூடங்குளம் அணுமின் நிலையம் பாதுகாப்பை முன்னுரிமையாக கொண்டு அமைக்கப்பட்டது என அதன் பணிப்பாளர்களில் ஒருவரான RS சுந்தர் தெரிவித்திருக்கின்றார். So many features are there in the systems to take care of the safety of the plant, people, personnel. It safety means we always talk about 3 things: about the plant personnel and the general public and the environment. 3 things safety is always ensured. That is why the cost is 40% of the cost has gone for only for ensuring the safety of the plant, public and the environment. இத்தகைய ஆபத்துக்களையும் எதிர்கொள்ளும் வகையில் அணுமின் நிலையம் உள்ளதாக சென்னை நகரில் வைத்து அவர் கூறினார். கூடங்குளம் மின் நிலையம் அதன் உற்பத்தியை தொடங்கும் பொழுது 2 கிகாவாட்ஸ் மின்சாரத்தை வழங்கும். இதன் மூலம் மில்லியன் கணக்கான மக்கள் மின் வசதியை பெற்றுக் கொள்வார்கள். தமிழ்நாட்டிலும் மின்தடை பெருமளவு நீங்கும் என தெரிவிக்கப்படுகின்றது. நேயர்கள் பார்த்துக் கொண்டிருப்பது பார்வை. ஒரு சிறிய இடைவெளியின் பின்னர் பார்வை நிகழ்ச்சி தொடரும். நேயர்கள் பார்த்துக் கொண்டிருப்பது பார்வை. பார்வையில் அடுத்ததாக கனேடிய மத்திய அரசின் அமைச்சரவை மாற்றம் குறித்து பார்க்கவிருக்கின்றோம். ஆளும் கன்சர்வேட்டிவ் அரசு 2015ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலை கவனத்தில் கொண்டு அதன் அமைச்சரவையை திங்கட்கிழமை மாற்றியமைத்திருக்கின்றது. 4 பெண்கள் உட்பட 8 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கின்றனர். இந்நிலையில் தொடர்ந்து இதன் விவரங்களை அவதானிக்கலாம். கனேடிய பிரதமர் ஸ்டீஃபன் ஹாப்பர் முன்னரிலும் பார்க்க பெரிய அமைச்சரவையை திங்கட்கிழமை அறிவித்தார். சமீப காலமாக ஊழல் குற்றச்சாட்டுகளை அவரது கன்சர்வேட்டிவ் கட்சி எதிர்கொண்ட நிலையில் 2015ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் வெற்றி பெறும் நோக்கத்துடன் புதியவர்களையும் கூடுதல் எண்ணிக்கையிலான பெண்களையும் பிரதமர் அமைச்சரவையில் சேர்த்திருக்கின்றார். அதே சமயத்தில் அவரது பொருளாதார குழு மாற்றமடையாது அமைச்சரவையில் தொடர்கின்றது. புதிய அமைச்சரவையின் எண்ணிக்கை பிரதமருடன் சேர்த்து 39 ஆகும். 4 பெண்கள் உட்பட முன்வரிசையில் இருந்த அரசாங்க கட்சி உறுப்பினர்களில் 8 பேர் அமைச்சராகி இருக்கின்றனர். கலாச்சாரம் மற்றும் சமூக அபிவிருத்திக்கென தனித்தனி அமைச்சுக்களும் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. நன்கு
அனுபவம் உள்ளவர்களுடன் திறமையுடன் ஆற்றலும் கொண்ட புதியவர்களும் கலந்தே தனது அமைச்சரவை அமைக்கப்பட்டிருப்பதாக ஆளுநர் மாளிகையில் இடம்பெற்ற பதவியேற்பு வைபவத்தின் பின்னர் பிரதமர் தெரிவித்தார். Mixture of some young and promising talent we have in our caucus and some experienced hands. பொருளாதாரம், வேலைவாய்ப்புகளை உருவாக்குதல், பொதுமக்கள் பாதுகாப்பு, கனடாவின் வரலாற்றை போற்றுதல், உலக மட்டத்தில் கனடாவின் நலன்களை பேணுதல் ஆகியவற்றுக்கு தொடர்ந்து முக்கியத்துவம் வழங்கப்படும் என பிரதமர் குறிப்பிட்டார். எதிர்வரும் இலையுதிர் கால நாடாளுமன்ற அமர்வு புதியதொரு கொள்கை விளக்க உரையுடன் ஆரம்பமாகும் என அவர் தெரிவித்தார். நிதியமைச்சர் ஜிம் ஃபிளஹெட்டி, வெளியுறவு அமைச்சர் ஜான் பேயர்ட், திரைசேரியின் தலைவர் டோனி கிளெமெண்ட் ஆகியோர் அவர்களது பதவிகளை புதிய அமைச்சரவையிலும் வகிக்கின்றார்கள். அதே சமயத்தில் ஏனியூரில் பெரும்பாலானவர்கள் புதிய அமைச்சுக்களை பெற்றிருக்கின்றார்கள் அல்லது துறைகள் மாற்றப்பட்டிருக்கின்றார்கள். முன்னர் பாதுகாப்பு அமைச்சர் பதவியை வைத்த பீட்டர் மெக்கே நீதித்துறை அமைச்சராகவும், நீதித்துறை அமைச்சர் பதவியை வைத்த ரோப் நிக்கல்சன் பாதுகாப்பு அமைச்சராகவும் பதவியேற்றார்கள். குடிவரவு மற்றும் பல்கலாச்சாரத்துறை அமைச்சராக பதவி வைத்த ஜேசன் கெனி வேலைவாய்ப்பு மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சராக பதவியேற்றார். 4 பெண்கள் புதிதாக அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கின்றனர். மணிட்டோபா நாடாளுமன்ற உறுப்பினர் ஷெலி குளோவர் பண்பாட்டுத்துறை அமைச்சரானார். ஒன்டாரியோ நாடாளுமன்ற உறுப்பினர் கெலி லீச் தொழில்துறை மற்றும் மகளிர் நலனுக்கான துணை அமைச்சரானார். அல்பர்டா நாடாளுமன்ற உறுப்பினர் மைக்கேல் ரெம்பெல் மேற்கு கனடா பன்முக வளர்ச்சித்துறைக்கான துணை அமைச்சரானார். அவரைப் போலவே மணிட்டோபா நாடாளுமன்ற உறுப்பினரான கேண்டிஸ் பெர்கன் புதிய அமைச்சரான சமூக அபிவிருத்தி துறைக்கு பொறுப்பாக வந்திருக்கின்றார். அரசு பெண்கள் உரிமைகளில் தொடர்ந்து அக்கறை காண்பித்து வந்தது என்றும் தற்பொழுது அவர்களது பொருளாதார முன்னேற்றம் தொடர்பாகவும் கவனம் செலுத்துவதாக அமைச்சர் ரெம்பெல் குறிப்பிட்டார். 39 உறுப்பினர்களை கொண்ட அமைச்சரவையில் 12 பேர் பெண்கள். ஆண் பெண் சமத்துவத்தை வலியுறுத்தும் ஈக்குவல் வாய்ஸ் என்ற அமைப்பின் நிர்வாக பணிப்பாளரான நான்சி பெக்ஃபோர்ட், ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களில் பெண்களின் வீதாசாரம் 17% இருக்கையில் அமைச்சரவையில் பெண்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று தெரிவித்தார். இதேவேளை அமைச்சரவை மாற்றம் அரசின் போக்கில் மாற்றத்தை ஏற்படுத்தாது என எதிர்க்கட்சிகளான NDPயும் லிபரல் கட்சியும் தெரிவித்தன. ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு இலக்காகியுள்ள அரசு முன்னே அமைச்சரவையில் இருந்தவர்களை அப்படியே வைத்துக் கொண்டு புதியவர்களை கனிஷ்ட தர அமைச்சர்களாக ஆக்கியுள்ளது. அதனால் அர்த்தமுள்ள மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பினை அரசு தவறவிட்டுவிட்டது என NDP பிரதி தலைவர் மெகான் லெஸ்லி குறை கூறினார். லிபரல் கட்சி தலைவர் ஜஸ்டின் ட்ரூடோ கெனடியர்கள் விரும்பிய மாற்றம் இதனையும் புதிய அமைச்சரவையால் ஏற்படுத்த முடியாது என்று தெரிவித்தார். அமைச்சரவையின் உண்மையான அதிகாரத்தை பிரதமர் தனது கையில் வைத்திருக்கின்றார். அமைச்சரவை மாற்றம் அந்த நிலையில் எந்தவித மாற்றத்தையும் ஏற்படுத்தாது என்றும் லிபரல் கட்சித் தலைவர் சுட்டிக்காட்டினார். நேயர்கள் பார்த்துக் கொண்டிருப்பது பார்வை. ஒரு சிறிய இடைவெளியின் பின்னர் பார்வை நிகழ்ச்சி தொடரும். நேர்கள் பார்த்துக் கொண்டிருப்பது பார்வை. பார்வையில் அடுத்ததாக எகிப்து நிலவரம் குறித்து பார்க்க இருக்கின்றோம். எகிப்தில் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி இம்மாதம் 3ஆம் தேதி இராணுவத்தினரால் பதவி விலக்கப்பட்டதை அடுத்து அவரது ஆதரவாளர்களுக்கும் காவல்துறைக்கும் இடையில் மோதல்கள் இடம்பெற்று வருகின்றன. அதேவேளையில் அமெரிக்க துணை ராஜாங்க செயலாளர் பேர்ன்ஸ் எகிப்துக்கான பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார். இடைக்கால ஜனாதிபதி மன்சூர் உட்பட அந்த அரசியல் அங்கம் வகிப்பவர்களை அவர் சந்தித்தாலும் ஏனையோர் அவருடனான சந்திப்பினை தவிர்த்துக் கொண்டனர். இந்நிலையில் இடைக்கால அமைச்சரவை நேற்றைய தினம் பதவி பிரமாணம் செய்து கொண்டது. இந்த நிலையில் மேலதிக விவரங்களை நேர்கள் தொடர்ந்து கவனிக்கலாம். The arrests we've seen, of course, over the past several days targeting specific groups are not in line with the national reconciliation that the interim government and military say they are pursuing. If politicized arrests and detentions continue, it is hard to see how Egypt will move beyond this crisis. That further emphasizes the point I was making about how all sides, an inclusive process would include all sides. எகிப்தில் ஜனாதிபதி பதவியில் இருந்து இறக்கப்பட்ட முகமது மோர்சியின் ஆதரவாளர்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் செயற்பாடுகளை அமெரிக்கா கண்டித்த சில மணி நேரத்தில் இஸ்லாமியவாதிகளுக்கும் காவல்துறையினருக்கும் இடையில் கடுமையான மோதல்கள் இடம்பெற்றன. திங்கட்கிழமை இரவு இஸ்லாமியவாதிகளுக்கும் எகிப்தின் கலகத்தடுப்பு காவல்துறையினருக்கும் இடையில் இடம்பெற்ற மோதல்களில் குறைந்தது 7 பேர் உயிரிழந்தனர். மேலும் 261 பேர் காயமடைந்தனர். காயமடைந்தவர்களில் 124 பேர் வைத்தியசாலையில் தங்கியிருப்பதாக மருத்துவ அதிகாரிகள் நேற்றைய தினம் அறிவித்தனர். பதவி விலக்கப்பட்ட ஜனாதிபதி மோர்சி தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார் என்ற சந்தேகத்தில் ராணுவ முகாம் ஒன்றுக்கு முன் இடம்பெற்ற போராட்டம் மோதலில் முடிந்ததில் 50க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்த சம்பவத்தின் பின்னர் ஒரு வார காலமாக பாரிய வன்செயல்கள் எதுவும் இடம்பெறவில்லை. எனினும் போராட்டம் நேற்று முன்தினம் மீண்டும் தீவிரமடைந்தது. மோர்சியின் ஆதரவாளர்கள் திங்கட்கிழமை தலைநகர் கைரோவின் பிரதான பாதை அமைந்திருக்கின்ற பாலத்தை தடை செய்தனர். பிரதான போக்குவரத்து மையமான டாம்செஸ் சதுக்கத்தையும் முற்றுகையிட்டனர். வீதி தடையை நீக்கும் நோக்கத்துடன் காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகளை பிரயோகித்தனர். போராட்டக்காரர்களோ பதிலுக்கு கற்களை
வலை வீசத் தொடங்கினர். அதனையடுத்து இடம்பெற்ற வேன்செல்களில் குறைந்தது 7 பேர் உயிரிழந்தனர் என அவசர சேவைகள் அமைப்பின் தலைவரான முகமது சுல்தான் தெரிவித்தார். காயமடைந்தவர்களில் பாதுகாப்புத்துறையைச் சேர்ந்தவர்களும் அடங்குவதாக சுல்தான் தெரிவித்தார். முகமது மோர்சியின் இஸ்லாமிய அமைப்பான பிரதர்ஹுட்டைச் சேர்ந்தவர்கள் அமைதி முறையிலான போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் மீது பாதுகாப்பு படையினர் பலாத்காரம் பிரயோகித்ததாக குற்றம் சுமத்தியிருக்கின்றனர். தாங்கள் பிரார்த்தனைகளில் ஈடுபட்டிருந்த சமயத்தில் காவல்துறையினர் தங்கள் மீது கண்ணீர் புகை பிரயோகம் செய்ததாக அவர்களில் ஒருவர் செய்தியாளரிடம் தெரிவித்தார். இதனிடையே வென்செயலை தூண்டிய குற்றச்சாட்டில் 401 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அதிகாரிகளை மேற்கோள் காட்டி தேசிய தொலைக்காட்சி சேவை நேற்று அறிவித்தது. எகிப்துக்கான பயணத்தை மேற்கொண்ட அமெரிக்காவின் பிரதி ராஜாங்க செயலாளர் வில்லியம் பேர்ன்ஸ் ஜனநாயகம் வெளிவதற்கான 2வது வாய்ப்பு எகிப்து மக்களுக்கு கிடைத்திருக்கின்றது என்று அறிவித்த நிலையில் மோதல்கள் வெடித்தன. பேர்ன்ஸ் தனது விஜயத்தின் போது இடைக்கால ஜனாதிபதி ஆட்லி மன்சூர், பிரதமர் ஹசீம் அல் பெப்லாவி மற்றும் ராணுவ தளபதி ஜெனரல் அப்தல் ஃபாத்தா அல் சிசிலே ஆகியோரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆனால் ஏனையோர் பேர்ன்ஸுடனான சந்திப்பினை தவிர்த்துக் கொண்டார்கள். மோசியின் பதவி விலகலுக்கு வித்திட்ட போராட்டக் குழு அடிப்படைவாத இஸ்லாமிய கட்சியான அல் நூர், முஸ்லிம் பிரதர்ஹுட் ஆகியன பேர்ன்ஸை சந்திக்கும் எண்ணம் தங்களுக்கு இல்லை என அறிவித்தன. பிரதர்ஹுட் அமைப்பைச் சேர்ந்தவரான டினா சக்ரியா ராணுவத்தின் தலையீட்டினால் முகமது மோர்சி ஜனாதிபதி பதவியிலிருந்து விலக்கப்பட்டமைக்கு அமெரிக்கா ஆதரவு வழங்கியது என குற்றம் சுமத்தினார். முகமது மோர்சி பதவியிலிருந்து இறக்கப்படுவதற்கான போராட்டத்தினை முன்னின்று நடத்திய அமைப்பின் அமைப்பாளரான இஸ்லாம் ஹமாம் எகிப்து மக்களுக்கு ஆதரவாக ஆரம்பம் முதல் செயல்பட அமெரிக்கா தவறிவிட்டது என்றார். இதனிடையே இடைக்கால ஜனாதிபதி மன்சூர் 1வது அமைச்சரவைக்கு நேற்றைய தினம் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அமைச்சரவையில் மிதவாத போக்கு கொண்டவர்களே அதிக அளவில் இடம்பெற்றிருக்கின்றனர். 3 பெண்களும் அமைச்சராகியிருக்கின்றனர். இந்த அளவு எண்ணிக்கையில் பெண்கள் அமைச்சரானவை இதுவே முதல் தடவையாகும். புதிய அரசாங்கத்தின் பிரதமர் பொருளாதார நிபுணரான பெப்லாவி ஆவார். மோசியின் அரசாங்கத்தில் பாதுகாப்பு அமைச்சராக இருந்த ராணுவ தளபதி ஜெனரல் சிசி மீண்டும் அந்த பதவியில் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். அவருக்கு 1வது பிரதி பிரதமர் என்ற பதவியும் வழங்கப்பட்டுள்ளது. அமைச்சரவையில் பிரதமர் தவிர்த்து 33 உறுப்பினர்கள் இடம்பெற்றிருக்கின்றனர். பிரதர்ஹுட் அமைப்புக்கு அமைச்சு பதவிகளை வழங்க முன்வந்த போதிலும் அவற்றை ஏற்க அவர்கள் மறுத்துவிட்டனர் என இடைக்கால ஜனாதிபதியின் பேச்சாளர் முன்னதாக தெரிவித்திருந்தார். நேயர்கள் பார்த்துக் கொண்டிருப்பது பார்வையில் அடுத்ததாக சிரியாவின் தற்போதைய நிலைமை தொடர்பாக கவனிக்கலாம். சிரியாவில் உயிரிழப்பு அதிகரித்து செல்கின்றது. அகதிகளாக வெளியேறுவோரின் எண்ணிக்கையும் அதிகரிக்கின்றது. இருந்தபோதிலும் நிலைமையை கட்டுப்படுத்தும் செயற்பாடுகள் எதனையும் சர்வதேச சமூகம் மேற்கொள்வதாக தெரியவில்லை. மேற்குலக நாடுகள் ஆயுதங்களை வழங்கும் என்ற தங்களது எதிர்பார்ப்பு பலனளிக்கவில்லை என அரசுக்கு எதிரான நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் கிளர்ச்சியாளர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்நிலைமை அரசுக்கு சாதகமாக இருப்பதால் கிளர்ச்சியாளர்களின் கையில் இருந்த இடங்களை மீளவும் கைப்பற்றும் படை நடவடிக்கையை அது தீவிரப்படுத்தி வருகின்றது. இந்நிலையில் சிரிய நிலவரம் தொடர்பான தகவல்களை தொடர்ந்து நேர்கள் கவனிக்கலாம். சிரிய கிளர்ச்சியாளர்களுக்கு ரசாயன ஆயுத தாக்குதல்களில் இருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கான உபகரணை வழங்க பிரிட்டன் முன்வந்திருக்கின்றது. சிரிய அரசுக்கு எதிராக போராடுபவர்கள் ரசாயன மற்றும் உயிரியல் தாக்குதலில் இருந்து பாதுகாப்பை பெற 6,50,000 பிரிட்டிஷ் பவுண்ட்ஸ் பெறுமதி உள்ள உபகரணங்களை பிரிட்டன் வழங்குகின்றது என பிரிட்டிஷ் வெளியுறவு செயலாளர் வில்லியம் ஹேக் நேற்று தெரிவித்தார். சிரியாவின் தேசிய கூட்டமைப்புக்கு தனது நாடு வழங்கும் நன்கொடை இது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். சிரிய ஜனாதிபதிக்கு விசுவாசமான படைகள் ரசாயன குண்டுகளை பாவித்ததாக பிரிட்டன் நம்புகின்றது. ஆனால் சிரிய ஜனாதிபதியோ அந்த குற்றச்சாட்டை மறுத்தார். சிரிய அரசை எதிர்த்து போராடுபவர்களுக்கு ஆயுதங்கள் கிடைக்கும் வகையில் ஐரோப்பிய ஒன்றியம் ஆயுத ஏற்றுமதி தடையை நீக்க வேண்டும் என வலியுறுத்தி இருந்தவர் பிரிட்டிஷ் பிரதமர் டேவிட் கேமரோன். ஆனால் ஆளும் கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலரின் கடுமையான எதிர்ப்பின் காரணமாக சிரியாவின் கிளர்ச்சியாளர்களுக்கு ஆயுதங்கள் வழங்கப்படுவது தடைப்பட்டுள்ளது. ராஜேந்திர நடவடிக்கைகள் மூலம் யுத்த நிறுத்தம் ஒன்றை கொண்டு வருவதே தங்கள் நோக்கம் என பிரிட்டிஷ் அரசு கூற தொடங்கியுள்ளது. அதே சமயத்தில் ஆஷாத்தின் படைகள் ராணுவ வெற்றிகளை சமீப காலமாக குவித்து வருவதால் கிளர்ச்சியாளர்களின் கைகளை பலப்படுத்துவதன் மூலமே இடைக்கால அரசாங்கம் ஒன்றை சிரியாவில் ஏற்படுத்துவது சாத்தியமாகும் என பிரிட்டிஷ் அமைச்சர்கள் பலர் வலியுறுத்தியிருக்கின்றார்கள். இதேவேளை ஆயுதங்களை வழங்கும் திட்டத்திலிருந்து பிரிட்டிஷ் பிரதமர் பின்வாங்குவது துரோகச் செயல் என சிரிய பாதுகாப்பு படைகளுக்கு எதிராக போராடும் சுதந்திர சிரிய ராணுவத்தின் தளபதியான ஜெனரல் சலீம் இட்ரிஸ் குற்றம் சுமத்தியிருக்கின்றார். பிரிட்டிஷ் பிரதமரின் இந்த தீர்மானத்தினால் தாங்கள் மாத்திரம் கொல்லப்படும் நிலை உருவாகி இருக்கின்றது. அதே சமயத்தில் கிளர்ச்சியாளர்கள் மத்தியில் அல் கைதாவின் கை ஓங்கும் நிலை ஏற்படுகின்றது என இட்ரிஸ் மேலும் குறிப்பிட்டார். இதேவேளை சிரியாவின் பல பகுதிகள் கிளர்ச்சியாளர்கள் கைகளில் இருந்து மீட்கப்பட்ட நிலையில் தலைநகர் டமாஸ்கஸை தாங்கள் பூர்ண கட்டுப்பாட்டில் கொண்டுவரும் நடவடிக்கையில் சிரிய பாதுகாப்பு படைகள் ஈடுபட்டிருக்கின்றன. படையினரின் முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தும் வகையிலான தாக்குதல்களை மேற்கொள்வதற்காக மேலதிக கிளர்ச்சி படைகள் நேற்றைய தினம் கபோனை சென்றடைந்தனர். டமாஸ்கஸின் புறநகர் பகுதி கபோனை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்காக சிரிய படைகள் நேற்று முன்தினம் டேங்கிகள் மற்றும் ஆர்ட்டிலரி தாக்குதல்களை தொடுத்தன.
கிளர்ச்சியாளர்களுக்கு சேதங்களையும் அவை ஏற்படுத்தின. இந்த நிலையிலேயே கிளர்ச்சியாளர்கள் கூடுதலான எண்ணிக்கையில் கபோன் சென்றிருக்கின்றார்கள். சிரிய ஜனாதிபதியை பதவியிலிருந்து இறக்க எத்தனைக்கும் சுனி முஸ்லிம்களை பெரும்பான்மையாக கொண்ட கிளர்ச்சியாளர்களை ஒடுக்குவதற்கு ஆஷாத்தின் படைகள் மேற்கொள்ளும் படை நடவடிக்கைகளுக்கு ஷியா முஸ்லிம்களை பெரும்பான்மையாக கொண்ட ஈரான் ஆயுதங்களை வழங்கி வருகின்றது. ஈரானின் ஆதரவை பெற்ற லெபனான் ஹெஸ்புல்லா போராளிகளும் சிரிய படைகளில் இணைந்து சண்டையிடுகின்றனர். அதேவேளை இஸ்லாமிய தீவிரவாத குழுக்களைச் சேர்ந்தவர்களுக்கும் மிதமான போக்கு கொண்ட மேற்கு மற்றும் அரேபிய நாடுகள் சிலவற்றின் ஆதரவினை பெற்ற சுதந்திர சிரிய இராணுவத்தினருக்கும் இடையில் உட்பூசல்கள் அதிகரித்து செல்கின்றன. சிரியாவின் சகல மாகாணங்களிலும் மோதல்களும் குண்டு தாக்குதல்களும் இடம்பெறுவதாக செயற்பாட்டாளர்கள் நேற்று தெரிவித்தனர். வடமாகாணமான இட்லிப்பில் எதிரணி போராளிகள் அரச படையினர் மீது தாக்குதல்களை நடத்தியிருக்கின்றனர். போராளிகள் மரங்களின் மறைவிலிருந்து தாக்குதலை மேற்கொண்டனர். இது தொடர்பான படங்கள் சமூக ஊடக இணையதளங்களில் வெளியிடப்பட்டன. டமாஸ்கஸ் நகரின் புறநகர் பகுதியான பபிலாவில் தாக்குதல்கள் இடம்பெற்றதையும் புகைமண்டலம் எழுவதையும் படங்கள் காண்பித்தன. இஸ்ரேலுடனான எல்லைக்கு அருகில் உள்ள சிறிய கிராமமான அல் கடேனியாவில் கிளர்ச்சியாளர்களுக்கும் அரச படையினருக்கும் இடையில் நடைபெற்ற மோதலில் கவச வாகனங்கள் சில அளிக்கப்பட்டன. படை வீரர்கள் பலர் கொல்லப்பட்டனர் என லண்டனை தலைமையமாக கொண்டு இயங்கும் மனிதுரிமைகள் கண்காணிப்பகம் அறிவித்திருக்கின்றது. இதனிடையே சிரியாவில் இடம்பெறும் மோதல்களில் மாதம் சுமார் 5000 பேர் வரை கொல்லப்படுவதாகவும் மோதல்கள் காரணமாக அந்த நாட்டின் நிலைமை மோசமடைந்து செல்வதை இது எடுத்துக்காட்டுவதாகவும் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையிடம் மனிதுரிமை பிரதி தலைவரான இவான் சிமோனோவிவ் நேற்று தெரிவித்தார். ருவாண்டாவின் பின்னர் கடந்த 20 ஆண்டுகளாக இல்லாத அளவுக்கு சிரியாவில் இருந்து அதிக எண்ணிக்கையிலானோர் அகதிகளாக அயல் நாடுகளுக்கு சென்று கொண்டிருக்கின்றனர். இவ்வாண்டில் ஒவ்வொரு நாளிலும் 6000 பேர் சிரியாவிலிருந்து அகதிகளாக வெளியேறினார்கள் என அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகள் உயர் ஆணையாளர் ஆண்டோனியோ குட்ரஸ் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையிடம் கூறினார். நல்லது நேர்களே, இதுவரை உங்கள் டிவிஐ தொலைக்காட்சியின் பார்வை நிகழ்ச்சியினை நேர்கள் பார்த்தீர்கள். இந்த நிகழ்ச்சி முக்கியமான உலக விடயங்கள் தொடர்பான பார்வையாக வாராந்தம் புதன்கிழமைகளில் இரவு 9 மணிக்கு இடம்பெறுகின்றது. பார்வை நிகழ்ச்சி தொடர்பான உங்கள் ஆக்கபூர்வமான கருத்துக்களை நமக்கு தெரியப்படுத்துங்கள். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரையில் வணக்கம். தமிழரின் பிம்பம் உங்கள் டிவி.